ஈஷா அரவணைத்து செல்கிறது. அது திமுகவா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, வேற எந்த கட்சிகளா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி. ஆனால் இங்கே பிரச்சனை யார் மூலியமா வருதுன்னா, அவர்களால் காக்கப்படக்கூடிய இந்த தெருநாய்கள், பிரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் எவெல்லாம் நான் பத்திரிகைக்காரங்களை பெரிதும் மதிக்கிறேன். எதனாலனா, நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சதும் இந்த நாட்டுல நடந்த ஒவ்வொரு புரட்சிக்கும் பின்னாடி இருந்தது மிகப்பெரிய பத்திரிகையாளர்கள். பாரதியார் பத்திரிகையாளர், எங்களுடைய தலைவர் பால் தாக்கரே பத்திரிகையாளர், முக்கியமான சுதந்திர போராட்டங்கள் எல்லாமே நடத்துறது பத்திரிகையாளர். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எப்படின்னா, எவெல்லாம் இந்த நம்ம ரோட்ல பஸ் ஸ்டாண்ட்ல நடந்து போனாங்க, ஒரு வயசானவன் கஞ்சா அடிச்சு எல்லாத்தையும் திட்டிட்டு கிடப்பான், பாத்துருக்கீங்களா? போற பொம்பளைகளை வரவங்கள, அதுக்கு இணையானவன் தான் நக்கீரன் கோபால். அவன் வாயில திட்டாத பொம்பளைகளே கிடையாது. சிஎம் ஜெயலலிதால இருந்து, நடிகையிலிருந்து, சமூக செயல்பாட்டாளர்கள்ல இருந்து, ஏன் நம்ம தமிழ்நாட்டினுடைய ஆளுநர்ல இருந்து எல்லாமே பாலியல் குற்றச்சாட்டு. இந்த நக்கீரன் கோபால் ஆடக்கூடிய அந்த ஒரே தைரியம் எதுனா திமுகவினுடைய தலைமை குடும்பம். நீ நல்லா தெரிஞ்சுக்க நக்கீரன் கோபால், என்னைக்குமே ஸ்டாலின் அங்க சிஎம்மா இருக்க போறது கிடையாது. உன்னை காப்பாத்துறதுக்கு என்னைக்குமே அந்த கருப்பு சிவப்பு கொடி முழுமையா அதிகாரத்தோட உட்கார போறது கிடையாது. ஒரு நாள் ஆட்சி மாறும். மவனே, நீ பேசுற பேச்சுக்கு தெருவுல நாய் மாதிரி இழுத்துட்டு உன்னை தூக்கி விலங்க மாட்டி உள்ள போடல. என்னடா நாக்குல உனக்கு என்ன நரம்பு இருக்குதா இல்லையாடா? நாக்கை இழுத்து அறுத்து போடுவேன். என்ன சொல்ற நீ? அங்க இருக்கக்கூடிய சன்னியாசி பெண்களை சனியங்கிறான், சனிய வாயிலே நுழைய மாட்டேங்கிறான், ஜக்கி பெட்ரூம்ல விளையாடுவாருங்கிறான். இதே மாதிரி நாங்க பேசலாமா? காவல்துறை வேடிக்கை பார்க்குமா? நாங்க பேசினா என்ன பண்ணுவீங்க? எங்க கல்யாணராமனை என்ன பண்ணீங்க? மத்த இந்துத்துவ இயக்கங்களை சார்ந்தவங்களை என்ன பண்ணீங்க? யூடியூப் சேனல்கள் நடத்திட்டு இருக்கிறவங்களை என்ன பண்ணீங்க? அதனை நக்கீரன் கோபாலுக்கு மட்டும் பேனா எப்படி வேணா எழுதுமா? யார பத்தி எப்படி வேணாலும் எழுதிக்கலாமா? இந்த நாட்டில் இந்த சட்டம் மாற வேண்டும். ஏனென்றால் இந்த நீதிமன்ற அவமதிப்போ இல்ல பொது அவமதிப்போ எது நடந்தாலும் அவனை ஒரு மன்னிப்பு கடிதத்தோடையும் அவனை ஒரு ஃபைனோடையும் நீதிமன்றம் வெளியே அனுப்பிச்சிருது. இந்த ஒரே தைரியத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே சாமியார்னா எப்படிடா இருக்கணும்? எப்படி உங்க கேலண்டர்ல சும்மா இப்படி உட்கார்ந்துகிட்டு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு நீங்க அம்மாங்கத்தான் திட்டினாலும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறியா? இந்த நாட்டுல இருக்கக்கூடிய சாமியார்கள் எப்படி இருந்தாங்கன்னு வரலாற்றை திருப்பி பாரு. போருக்கு போயிருக்கிறாங்க. இந்த நாட்டுல என்னென்ன தேவை இருக்குதோ அந்த தேவைக்கேற்ப எல்லா நடவடிக்கைகளும் எடுத்திருக்கிறாங்க. அப்ப உனக்கு சாமியார் எப்படி இருக்கணும்னா, நீ ஒரு கட்சி மீட்டிங் போட்டீங்கன்னா, பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா நடத்தினா, அங்க உன்னை பாராட்டிக்கிட்டு தேவாரம் பாடிக்கிட்டு, கருணாநிதி ஏன் பாடிக்கிட்டு, ஸ்டாலினுக்கு மாலையை போட்டுக்கிட்டு வரவனுக்கு போற, இதுதான் சாமியார் நீ நினைச்சிட்டு இருக்கிறியா? இதையெல்லாம் உடைக்கிறார் எங்களுடைய சத்குரு என்ற ஒரே காரணத்தினால் சத்குரு முழுமையாக குறிவைக்கப்படுகிறார். ஏனென்றால் சத்குரு அவர்கள் வெறும் ஆன்மீகத்தை போதிப்பதோடு மட்டும் நிறுத்திவிடவில்லை. என்ன குற்றச்சாட்டுங்க நான் கேக்குறேன். சரி, நீ சத்குருவை திட்டு, எங்களை திட்டு, என்னமோ திட்டு. அங்க பள்ளியில் பயிலக்கூடிய சிறுமியர்கள், அந்த சிறுமியர்களை பத்தி மேலாடை இல்லாம தியானம் பண்றாங்க. என்ன உன் பொண்ணு அங்க இருந்தா, இந்த மேடையில இருந்து நான் சொல்றேன்டா, எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா நான் ஈஷாவில தான்டா சேர்த்துவேன். ஏனென்றால் ஈஷாவை விட பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் உலகத்திலேயே இல்லை. இதுதான் உண்மை. என்னுடைய மனைவியா இருக்கட்டும், என்னுடைய மகளாக இருக்கட்டும், எனக்கு எந்த உறவுல இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், என்னுடன் பழகிய பெண்கள் அனைவரும் ஈஷாவை சார்ந்தவர்கள். என்னைக்குமே ஒரு துளி இரவு 12 மணிக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறோம். யோகா கிளாஸ் முடிச்சு காலையில நேரத்திலேயே கூப்பிட்டு வந்திருக்கிறோம். தனியா பெண்கள் அங்க நடந்து போக கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக ஆசிரமத்துல எடை கொடுத்து தங்க வச்சிருக்கிறாங்க சன்னியாசிகள். நான் கேக்குறேன், இந்த நாட்டுலங்க ஒரு பெண்ணை அவளே முடிவெடுத்து ஒரு கல்யாணம் பண்ணி போயிட்டா நம்ம நாடக காதல்னு சொன்னா அதை அவன் எதிர்க்கிறான். அந்த பெண் யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம், மதம் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு பெண் சுயமாக முடிவெடுத்து ஏன்டா ஒரு சன்னியாசியா மாறக்கூடாது? நீ பேசுறீல்ல, மதம் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்களோட இஷ்டம்னு பேசுறீல்ல, ஒண்ணு
ஒண்ணு இல்லைங்க. ஒரு பெண் வந்து, ஒரு ஹிந்து பெண் வந்து ஒரு முஸ்லிம் பெண்ணா மதம் மாறிட்டான்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் பண்ணி, சரிங்களா? அதுக்கு இவனுக்கு திட்டு கொஞ்சம் நஞ்ச ஏசல. ஆனா அதே ஒரு ஒரு ஹிந்து பெண் வந்து ஒரு முஸ்லிமா மாறிட்டானா உடனே வந்து இவ வந்து மதங்களை கடந்து காதல் பண்ணிட்டா, அவளுடைய என்ன நீ காமிக்கிற எல்லா சினிமாலையும் நீ என்ன காமிக்கிற? அந்த பெண்ணுக்குரிய முடிவை வந்து அவளே எடுத்துக்கலாம், அவன் மேஜர் ஆயிட்டா, அப்படிதானே நீ காமிக்கிற? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. திரும்ப 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 சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் அவர் வந்து பழங்குடி பெண்களை வந்து தவறான வழியில் பயன்படுத்துகிறார். சத்குரு அவர்கள் வந்து யானை வழித்தடங்களை வந்து ஆக்கிரமிச்சிட்டார். சத்குரு வந்து கஞ்சா வித்தாரு. சத்குரு வந்து போதை வந்து பயன்படுத்துறாரு. சத்குரு வந்து வசியம் பண்றாரு. இதுல எல்லாம் எனக்கு பிடிச்சது என்ன தெரியுங்களா? அதாவது பகுத்தறிவு பேசுற இந்த பன்னாடைக தான் திருப்பி என்ன சொல்லுதுன்னா, வசியம் பண்ணிட்டாரு, பிரெயின் வாஷ் பண்ணிட்டாரு. பிரெயின் இருந்தாதாண்டா உன்னை எல்லாம் வாஷ் பண்றதுக்கு. மூளை இருக்குதா இல்லையா உங்களுக்கு நான் கேட்கிறேன். மூளைன்னு ஒண்ணு இருந்தாதாண்டா மூளை செலவு பண்ண முடியும். மூளையே இல்லாதவ மாதிரி பேசிட்டு கிடக்குறீங்க. திமுக இதனை கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்க ஈஷாவினுடைய பல விஷயங்களில் ஈஷாவோடு தொடர்பிணைந்து அரசுக்கு பல நல்லது நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு KN நேருவாக இருக்கட்டும், மனோ தங்கராஜாக இருக்கட்டும், எல்லாருமே ஈஷாவை பாராட்டியும் ஈஷாவிற்குண்டான அந்த நல்ல செயல்களோடு அவங்களே பாராட்டு பத்திரம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா கோபாலபுரத்துல சோத்தை தின்னுட்டு வெறிநாய் மாதிரி எல்லாத்தையும் கடிச்சு கொதறானுங்க. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, இந்த சன் நியூஸ் காரனையும் சேர்த்தியே சொல்றோம். என்ன ஊடகம்னா நீ என்ன வேணாலும் எழுதிக்கலாமா? ஊடகம்னா வாய்க்கு வந்தது எல்லாமே நீ பேசிக்கலாமா? இந்த ஊடக சுதந்திரம் என்னது? ஊடக சுதந்திரம்னா என்ன? இந்த நாட்டுல உண்மைய மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், நடந்ததை கொண்டு போய் சேர்த்துரு. அதுதான் இந்த ஊடகம்ங்கிறது. நீ உட்கார்ந்து என்னடா இவன் நல்லவன், இவன் கெட்டவன், அவன் நல்லவன், அவன் இவன். நான் கேக்குறேன், இந்த மத குருமார்கள்ல மத்த மதங்கள்ல சேர்ந்த யாருமே குற்றம் இழைக்கலையா? மத்தவங்க யாருமே பாலியல் குற்றங்கள் நடக்கலையா? இங்க ஏன் இந்து மதத்தை சேர்ந்த சாமியார்களும் இந்து மதத்தை சேர்ந்த குருமார்கள் மட்டும்தான் வந்து இங்க பாலியல் ரீதியான ஒரு நிறைய விஷயங்கள்ல மாற்றாங்களா? நித்யானந்தா விஷயத்துலங்க ஒருவனுடைய அந்த படுக்கை அறையில கேமரா வைக்கக்கூடியது எப்பேற்பட்ட ஒரு குற்றம்? இது மனித இனத்துக்கு எதிரான குற்றமா இல்லையா? நான் கேக்குறேன், ஒருத்தனுடைய படுக்கை அறையிலையும் ஒருத்தனுடைய கழிவறையிலையும் கேமரா வைக்கிறது மாபெரும் குற்றம். படுக்கை அறையிலையும் கழிவறையிலையும் கேமரா வச்சா இங்க நல்லவனா இருக்கிறவன் யாருமே வெள்ளையும் சொல்லியமா சுத்த முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய பர்சனல் இருக்குது. ஆனா அதை யாருமே நோன்றது இல்லைங்க. சத்குரு வந்து அவருடைய பாதத்தை வச்சு கும்பிட்டுட்டாரு. டேய், என்னுடைய படுக்கை அறை மட்டும் இல்ல, என்னுடைய பூஜை அறையில என்ன இருக்கணும்ங்கிறது நீ முடிவு பண்ணாத. ஒரு காலத்துல இந்த நாட்டுல கழுதைய படமா வச்சு கும்பிட்டு இருந்தோம். அது எங்களுடைய இஷ்டம். மயில்கல்ல கும்பிடுவோம், சாணிய கும்பிடுவோம், மண்ணை கும்பிடுவோம். பாதம் அடைதல் என்பது இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். குருவின் பாதம் கும்பிடுவதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். என் வீட்டுல வச்சிருக்கிறேன் தான் நானு. உனக்கு என்ன? உன் தட்டுல என்ன உணவு இருக்கக்கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ணாதுன்னு நீ என்னை பார்த்து சொல்றீல்ல. என்னுடைய படுக்கை அறையிலையும் என்னுடைய மனதுக்குள்ளாரையும் எந்த கடவுள் இருக்கணும், எது இருக்கக்கூடாதுன்னு நீ யாரு முடிவு பண்றதுக்கு? நன்றாக ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், அவருடைய பொண்ணுக்கு இஷ்டம் இல்ல, அவங்க வந்து சன்னியாசம் எடுக்கல. நான் கேட்கிறேன், இந்த திமுக காரை எல்லாம் வந்து நாத்திகம் பேசுறீல்ல, இந்த திமுக காரை எல்லாமே ஹிந்தி எதிர்ப்பு பேசுறீல்ல, உங்க வீட்டுல இருக்கிறவங்க ஏன்டா கோயிலுக்கு போறாங்க? உங்க வீட்டுல இருக்கிறவங்க ஏன் கோயிலுக்கு போறாங்க? சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் சன்னியாசம் கொடுக்கிறாரு. ஆனா அவருடைய பெண்ணை மட்டும் வந்து அவர் வந்து திருமணம் செஞ்சு வச்சுக்கிட்டாரு. ஓகே, ரைட்டு. நீ ஊருக்கு உபதேசம் பண்றது என்ன? நீ ஊருக்கு உபதேசம் பண்றது தாலி எதிர்ப்பு, நீ ஊருக்கு உபதேசம் பண்றது வந்து ஹிந்தி எதிர்ப்பு, நீ ஊருக்கு உபதேசம் பண்றது வந்து சனாதன எதிர்ப்பு. ஆனா உன் வீட்டுல இருக்கிற பொம்பளை எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நான் கேட்கிறேன். அது என்ன? உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இந்த கேள்வியை ஒரு ஊடகத்திலையும் இந்த கோட்டு போட்டு நல்லவன மாதிரி சுத்திட்டு இருக்கிற எந்த நெறியாளர்களும் கேட்கவே இல்லை. ஏதோ ஓம்கார் பாலாஜியவோ இல்ல அர்ஜுன் சம்பத்தையோ இல்ல ஒரு அஸ்வத்தாமனையோ எல்லா குறுக்கு கேள்வியெல்லாம் பாத்தீங்கன்னா இவனுங்களை மாதிரி ஐக்கியம் அதிகமா இருக்கிறவனுக்கு வேற எவனுங்களுமே இல்லை. ஆனா ஈஷான்னு வந்துட்டா, இந்து மதம்னு வந்துட்டா, இவனுங்களை மாதிரி முட்டாள்கள் வேற யாருமே இல்லை. வெறும் அவங்க வீட்டுல மட்டும்தான் உபதேசம் இது எல்லாமே. எனவே மக்களாகிய நாம் ஈஷா
சத்குரு அவர்களால் இந்த கோயம்புத்தூர் மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது. சிவராத்திரி வந்தா போதும் பல கோடி மதிப்பிலான வணிகம் இங்கே நடக்கிறது. அரசுக்கு வருவாய் வருது. அரசு வக்கற்று நடத்த முடியாத பல அரசு பள்ளிகளை ஈஷா எடுத்து நடத்துது. அரசு வக்கற்று நடத்த முடியாத சுகாதார நிலையங்களை ஈஷா எடுத்து நடத்துது. அரசு நடத்த முடியாத பல விஷயங்களை ஒரு அரசாங்கமாகவே மக்களை தத்தெடுத்து, கிராமங்களை தத்தெடுத்து, பள்ளிக்கூடங்களை தத்தெடுத்து ஈஷா நடத்தி கொண்டிருக்கிறது. 8000 பேர் ஈஷா வித்யாவினுடைய பள்ளிகள்ல படிக்கிறாங்க. அதுல 5000 பேர் இலவசமாக படிக்கிறார்கள். எனவே இதெல்லாம் பட்டியலிட்டே போனோம்னா நேரம் பத்தாது. எனவே நாம் இந்த ஈஷா சம்பந்தமாக இனிமேல் எது வந்தாலும் கோவையை ஒன்றிணைத்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் என கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.